தன் மாநில மக்களின் உரிமையை பாதுகாக்க துடிப்பது போல அருகில் இருக்கிற சகோதர மக்களின் மாநில உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று துடிப்பது கர்நாடகத்தில் ஆளுகிற பெருமக்களின் பொறுப்பும் கடமையும். ஆனால் காவிரி நதி நீர் என்று கேட்கிற ஒரு தமிழனை சரியாக பட்டியலிட்டு தேடி தேடி அடித்து அவன் கடைகளுக்கு தீவிப்பது, அவன் விளைநிலங்களுக்கு தீவிப்பது, அவன் உடைமைகளை பாதிப்பது, அவனை அடித்து விரட்டுவது என்று செய்கிற போது இந்த நாட்டின் ராணுவம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? என்ன செய்து கொண்டிருக்கிறது? எங்களை சொந்த நாட்டிலே அடித்து விரட்டி அகதியாக வருகிற போது என் அப்பன் வயதை வைத்தவனை உடையெல்லாம் கலட்டி அகநிவானப்படுத்தி அவன் முதுகிலே ஓங்கி நீ தமிழனா என்று கேட்டு அடித்த போது அவன் முதுகிலே விழுந்த அடியில் ஏற்பட்ட அதிர்விலே வெடித்து பிறந்ததா தமிழ் பேசி. இதேதான் அப்படியே கேரளாவில் முல்லை பெரியார் என்னுடைய மலைகளை, என்னுடைய மலை வளத்தை, என் பூமி தாயின் மார்பை, என் தாயின் முளை மார்பில் இருந்து பால் வந்தது போல என் பூமி தாயின் மலை மார்பில் இருந்து வந்த அருவி, அந்த அருவியில் இருந்து எனக்கு ஆறு நீர் சோறு வயிறு வாழ்க்கை உயிர் எல்லாம் உள்ளது. அந்த மலையை நோக்கி கல்பாரியில் சங்கு கொண்டு போகிறாயே. ஆனால் முல்லை பேரியார் அணைக்கு கீழே இருக்கிற அந்த துணை அணை சிற்றணை பேரி அணையிலே இருக்கிற மரங்களை வெட்டி தூர்வாரி நீரை சேமித்துக் கொள்ள அனுமதியை தர மறுக்கிற கேரளா. மரங்களை வெட்டினால் நட்டு வளர்த்து விட முடியும், மலையை வெட்டினால் எப்படி வளர்க்க முடியும்? அந்த மலையை வெட்டி கொண்டு போக அனுமதிக்கிறது திராவிடம். எப்படி வெட்டி கொண்டு போகலாம் என்று கேள்வி எழுப்புகிறது தமிழ் தேசியம். இதை வேடிக்கை பார்த்து நிற்கிறது இந்தியம். ஏன் வேடிக்கை பார்த்து நிற்கிறீர்கள்? எப்படி உங்களால் வேடிக்கை பார்த்து நிற்க முடிகிறது? எங்கள் வளங்களை எடுத்துக் கொண்டு போய் உங்கள் குப்பைகளை கொண்டு வந்து எங்கள் தாயின் முகத்தில் வீசுகிறீர்களே, இதை எப்படி ஏற்பது? இந்த கேள்விகள் தான் தமிழ் தேசிய அரசியலின் பிறப்பிடம் என் உடன் பிறந்தார்கள். இதுதான் சுற்றி தன்னிதனம் மறுக்கிறார்கள். ஆனால் நம் நிலத்தின் வளங்களை எல்லாம் அள்ளிக்கொண்டு போகிறார்கள், கொள்ளை கொண்டு போகிறார்கள். பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, நாங்கள் இன்று சாகவோ, அழுது கொண்டு இருப்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லவோ, உயிர் வெல்லமோ என்று பெரும்பாவளன் பாட்டன் பாரதி பாடியது போல நாம் அழுது கொண்டு நிற்கிறதுக்கு அற்ப பதங்கள் அல்ல, உலகத்தில் தோன்ற முடியாத ஒரு பெரும் புரட்சியாளர் பிரபாகரனின் பிள்ளைகள் நாம். இது வேடிக்கை பார்த்துக் கொண்டு இதேதான் நீட்டேன் எடுப்பார்கள், என் நிலத்தின் வளத்தை சுரண்டி கொடுப்பார்கள். அதை கேட்பது இந்தியா ஒரு நாட்டின் வளர்ச்சி என்று சொல்லும், திராவிடம் தெரியாது கையெழுத்திட்டேன் என்று சொல்லும். என் நிலத்தின் வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்று போராடுகிறது தமிழ் தேசியம். அறிவார்ந்த பெருமக்களே, சென்னை மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்தில் 1800 ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்பட்டிருக்கிற அந்த மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்திலே பறக்க விமானம் இல்லாத போது, வானூர்தி இல்லாத போது புதிதாக 5000 ஏக்கரை விண்ணூர்தி நிலையம். இதை திணிப்பது இந்தியம், அதை நிறைவேற்ற துடிப்பது திராவிடம். ஏர் ஊட்டி உறவாண்டி எடுக்க எதற்காக ஏற்பட்டு என்று கேள்வி எழுப்புவது தமிழ் தேசியம். நீங்கள் ஸ்டெர்லைட்டை மூடிவிட்டால் தாமிரத்தின் தட்டுப்பாட்டை எப்படி சரி செய்வீர்கள்? தாமிரத்தின் தட்டுப்பாட்டை பேசுகிற மக்களே தண்ணீர் தட்டுப்பாட்டை பேச மறுப்பது ஏன் என்ற கேள்வி எழுப்புவது தமிழ் தேசியம். இந்தியை திணித்து என்னும் தமிழ் மொழியை சிதைத்து அழிப்பார்களோ என்று உயிரீகம் செய்த நடராஜனின் மூச்சுக்காற்று உழவுகிற இந்த மண்ணிலே அந்த மூச்சுக்காற்றை சுவாசிக்கிற பிள்ளைகளின் பேச்சும் மூச்சும் தமிழ் தேசியம், தமிழ் தேசியம், தமிழ் தமிழர் என்றுதான் உச்சரி. ஈழப்படும் சின்னச்சாமி மொழிக்காக கொளுத்தினானே உடம்பில் தீயை, அந்த பற்றி எரிகிற நெருப்பிலே எரிந்த நெருப்பிலே எரிகிறதா தமிழ் தேசிய பேரவை புரட்சி தீ.
சும்மா தமிழ் ரகசியம். அது நாங்கள் மாப்போசியே பார்த்துட்டோம், சீப்பா ஆதித்தனாரை பார்த்துட்டோம், முத்தமிழ் அறிஞர் கியாபி விஸ்வநாதரை பார்த்துட்டோம், அண்ணல் தங்கையை பார்த்துட்டோம், மறைமலை அடிகளை பார்த்துட்டோம், திருவிக்காவை பார்த்துட்டோம், எல்லாரையும் பார்த்தேன். பிரபாகரம் மகன் சீமான பாத்தியா, அவன் தம்பி பிள்ளைகளெல்லாம் பார்த்தேன், நாங்கெல்லாம் பார்த்தேன். வரலாற்றிலே முதன்முறையை வைப்போன எதிரியை சந்திக்கிறேன். இப்பதான் எங்க அம்மா பேர் மட்டும் இல்ல, ஆளே அற்புதம் தான். இந்த நிலத்தில் இருக்க வேண்டிய அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியல் தான். ஒளிந்திருக்க வேண்டிய அரசியல் இந்திய திராவிட அரசியல். ஒரே ஒண்ணுதான், இந்திய அரசியல் கோட்பாட்டாளர்கள் எதற்காக உனக்கு இந்த நிலத்தில் இந்திய அரசு? உன் மொழிக்காக நிற்பார்களா? இல்லை. உன் கலை இலக்கிய பண்பாடு வழிபாட்டு மீட்சிக்காக நிற்பார்களா? இல்லை. உன் நிலம் வளம் அதை பாதுகாக்க நிற்பார்களா? இல்லை. உன் நிலத்தின் உரிமை காணி அதில் இந்திய கட்சியாளர்களின் கருத்து நிலைப்பாடு, கட்சியின் மீட்பு அதில் இந்திய கட்சியாளர்கள் ஆட்சியாளர்களின் கருத்து நிலைப்பாடு கொடுத்ததுதான். திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கே இடமில்லை. திராவிடர் கச்சத்தீவை மீட்க போராடு. நாங்கள் வந்த பிறகு தீவிரமாக மீட்க போராடுவோம். இப்பதான் தீவிரப்படுத்தி இதை எப்படி தமிழ் தேசியம் என்ன செய்யும்? இந்தியன் எடுத்து கொடுக்கும், திராவிடம் தடுக்காத வேடிக்கை பார்த்து தமிழ் தேசியம் கச்சத்தீவை திருப்பி எடு. ஒரு கோட்பாடு வைத்திருக்கிறது, கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கே இடமில்லை. இது இந்தியம். திராவிடம் தீவிரமாக போராடும். ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் கச்சத்தீவை மீட்க போராடும் என்று இருந்தது. அருமை பெருமக்களே, 21 சட்டசபை தேர்தலில் கச்சத்தீவை மீட்க போராடும் என்ற வார்த்தை இல்லை. ஏன்? அது என்ன? இது எத்தனை நாளைக்கு சொல்றது? அதை கேவலப்படுத்துறாங்க, அதை விட்டுங்கடா. அந்த வார்த்தை மீட்க போராடும் என்று சொல்வது இல்லை. இப்ப தமிழ் தேசம் என்ன செய்யும்? கச்சத்தீவை திருப்பி எடு. கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கை இடமில்லை. இல்லை என்றால் என்னை தனியாக பிரித்து பார்த்தீர்களா? நாங்கள் அப்பவே சொன்னோம், இவர்கள் தனிநாடு கேட்பார்கள், பிரிவினைவாதிகள், தீவிரவாதிகள், செப்பரேட்டிஸ்டுகள், சாவலிஸ்டுகள். அதுவரை காதுல பஞ்சு வச்சிருக்கோம். மெதுவாக எடுத்து கீழே வச்சு ப்ளீஸ் சிட் டவுன். எப்படி? கச்சத்தீவை கொடுத்ததுதான். நாங்கள் பிரிவினைவாதிகள். என் தாய் நிலத்தின் ஒரு பகுதியை எடுத்து என் இனத்தின் வரலாற்று பகைவனுக்கு கொடுத்த நீ தேசியவாதி, எடுத்து என் நாட்டோடு இணை என்று சொல்கிற நான் பிரிவினைவாதியா? செத்து விடுபவன் குஜராத்தி, செத்து விடுபவன் மராட்டியன், செத்து விடுபவன் கன்னடன், பீகாரி, ராஜஸ்தானி என்று இருந்தால் நீ இந்த நாட்டை பதிவு செய்ய. செத்து விடுபவன் தமிழன் சகித்துக் கொள்கிறார். ஆந்திர காட்டுக்குள்ளே 20 பேரை சுட்டு போட்டார் சந்திரபாபு நாயுடு. அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் திராவிடர்கள், அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த இந்தியர்கள். அந்த கொடுஞ்செயலுக்கு ஒரு வருத்தம், ஒரு கண்டனம், ஒரு துயர செய்தி பதிவில்லை. சம்மரக்கட்டையை வெட்ட வந்தார்கள் குற்றச்சாட்டு. தமிழர்கள் திருடர் வரி. வயிற்று பசிக்காக வறுமையை போக்க வெட்ட வந்தார். சரி, அதற்கு சிறையாக எதற்கு சுட்டுக் கொண்டாய்? எதற்கு கொண்டாய்? வெட்ட வந்த கூரையை சுட்டுக் கொண்டாய். வெட்டி ஏற்றி சம்பாதிக்கிற மகன் எழுந்திருந்தார், அவனையே கைது செய்யல. இதான் தமிழ் தேசத்தின் சிறப்பு. ஏன் கைது செய்யல? ஊழியர் அவனையே கைது செய்ய.
வீரப்பன் என்ன செய்தான்? சந்தனக்காட்டை வெட்டி விட்டான், யானையை கொண்டு கந்தத்தை எல்லாம் விட்டான். சரி, வித்தவன் காட்டுக்குள்ளே இருந்தான், வாங்கியவன் எங்கிருந்தான்? இந்த கேள்விதான் தமிழ் தேசிய அரசியலின் பிறப்பு. அந்த தம்பி தம்பிகளே, வித்தவன் எங்கிருந்தான்? காட்டுக்குள்ள. வாங்கித்தவன் எங்கிருந்தான்? எங்கிருந்தான்? வித்தவனையை விரட்டி விரட்டி ஆயிரக்கணக்கான கோடிகளை கொட்டி கைது செய்ய துடித்த பெருமக்களே, வாங்கியவனை தேடி ஒருவனை கூட கைது செய்யவில்லையே. எனக்காக கைது செய்யவில்லை. இந்த கேள்வியை எழுப்பாமல் எப்படி உங்களால் அமைதியாக இருக்க முடிந்தது? இதுதான் இந்த தமிழ் தேசியத்தின் பிறப்பிடம் பெருமக்கள். இதுதான் இந்த புத்தகத்தில் இவ்வளவுதான் இருக்கிறது. எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு கருத்து பொதிந்த செறிந்த கட்டுரைகளை தாங்கி இருக்கிற ஒரு ஏடு இந்த நூல். அறிவார்ந்த பெருமக்களே, சொல்லிக்கொண்டே வரலாம், 1 2 அல்ல. தமிழ் தேசியம் என்பது இங்கே நினைக்கிறார்கள், இங்கே பேசுகிறவர்கள் சீமான் முன்னெடுக்கிறான் இல்லை. பல நூறாண்டுகளாக இது முன்னவர்கள். நீங்கள் நிமிர்ந்து பார்க்கிற, அண்ணாந்து பார்க்கிற மரங்கள் எல்லாம், உயர்ந்து நிற்கிற மரங்கள் எல்லாம் ஒரு நாள் கீழே விதையாக விழுந்த ஒரு விதையின் வளர்ச்சி தான் என்பதை அறிவார்ந்த மக்கள். அப்படி என் முன்னவர்களின் லட்சமும் நிச்சமும் தான் இந்த சீமான் அவன் தம்பி தங்கைகள். ஒற்றை ஒருவர் முன்னாடி நிற்கிறார், அவருக்கு பின்னாடி 50,000 மாவீரர்கள் இன விடுதலைக்காக களத்தில் இன்னுயிரை இந்த வீக மாணவர்கள். அப்படின்னா ஆயுத பூஜைக்கு அரசு விடுமுறை, சரஸ்வதி பூஜைக்கு அரசு விடுமுறை, விநாயகர் சதுர்த்திக்கு அரசு விடுமுறை, குருநானக் பிறந்ததுக்கு அரசு விடுமுறை, மகாவீர் ஜெயந்திக்கு அரசு விடுமுறை. உன்னுடைய என்னுடைய இறை தமிழின முன்னோர் முருகனுடைய தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இருந்ததா? மனச்சாங்கோட இல்லை. ஏன் இல்லை? இந்த கேள்வி எவ்விடத்தில் இல்லை. அங்கதான் நான் தமிழ் தேசியம் பிறகு எதற்காக இல்லை? இதை ஏன் கேட்டுக்கொள்ளாமல் எப்படி இவர்களால் இருக்க முடிந்தது? இந்த 3 கேள்வி. இன்றுதான் பிரபாகரன் மகன் எங்கள் முன்னவர்களின் பிள்ளை சீமான் வருகிறார். அன்றைக்கு ஆட்சி காலத்தில் இருந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி போய், ஐயா தமிழ் இந்த மாதிரி தைப்பூசத்திற்கு நம் மூதாதை முருக பெருமகனுக்கு பொது விடுமுறை வேண்டும். அவர் கேட்ட ஒரு கேள்வி, தம்பி உண்மையிலே தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இல்லையா? தம்பி உண்மையிலே இல்லையா? அப்புறமா அவர் குறிப்பிட்டாரு, நம்ம விட்டுருவோம், நான் முருக பக்தன், என் தோட்டத்தில் முருகன் கோயில் குமரன், என் பேரே பழனிசாமி தான், நம்ம விட்டுருவோம் என்று இத்தனை ஆண்டுகளை ஆட்சி செய்த இந்திய திராவிட தமிழ் இறைவனுக்கு ஒரு விடுமுறை பெற்று தர முடியவில்லை. கற்று போராடி பெற்று வாங்கி கேட்டு பெற்றவன் சீமான் பிரபாகரன் பிள்ளை கொடுத்தவர் பெருந்தமிழர் ஐயா எடப்பாடி பழனிசாமி. எவன் நடந்தது இப்ப தெரியுதா தமிழ் தேசியத்தின் அவசியம்? தெரியும். இன்னைக்கு உன்னிலிருந்து பிரிந்து போகும் கன்னடம் கவிஞர், கன்னடமும் கடிதமும் கவி மலையாளமும் துருவும் உதிரத்தை உதிர்த்ததுவே புத்தாண்டு தெரியுங்களா? உனக்கு எது தெரியும்? எங்க ஐயா சொல்றாரு, இந்திய மொழிகளின் தாய் உலக மொழிகளின் மூலம். அதையும் தாண்டி ஆங்கிலத்தின் தாயே தமிழ் தான். மொழியில் ஆய்வறிஞர் எங்க அப்பா அறிஞர் 500க்கும் மேற்பட்ட சொல்லை என் அன்னை தமிழ் ஆங்கிலத்துக்கு தட்டில் பிச்சையா போடுது. எடுக்க என்னுடைய கொள் அவனுடைய கீழ், என்னுடைய உடல் அவனுடைய எஸ்போர்ட் ஒரு சகல், என்னுடைய பேச்சு எஸ்போர்ட் ஸ்பீச்சு, என்னுடைய பஞ்சு எஸ்போர்ட்டா ஸ்பாஞ்சு, உடல் அவன் சகலம் தான். என்னுடைய கட்டுமரான் அவனுடைய கட்டுமரான், என்னுடைய நாவாய் அவனுடைய நேவாய் நேவி, என்னுடைய கலாச்சாரம் அவனுடைய கல்ச்சர், என்னுடைய காசு அவனுடைய கேசு. எல்லாம் திருட்டு பய மொழிகள் அத படி அறிவு வந்து அடுத்தவன் மொழி எப்படா உனக்கு அறிவாகும்? அடுத்தவன் மொழி எப்படி உனக்கு அறிவாகும்? இயேசு பிறந்து 500 ஆண்டுகளுக்கு பிறகு ஆங்கிலம், இயேசுரான் பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழின் தொன்மை
அது வழி பிரிட்டன்ல பிச்சைக்காரன் கூட இங்கிலீஷ் தான் பிச்சை எடுக்கிறான். அமெரிக்காவில் பள்ளிக்கூடமாக கூட ஆங்கிலம் பேசுகிறான். அது அறிவா? இங்க ஹிந்தி படிக்கணும். ஹிந்தி படிச்சா வேலை எதுனா 1.5 படிப்பறியா சட்டை நிற்கிறான். இது தோல் பக்கம் தொட்டிருக்கிறாங்க. எந்த வெளியிலையாவது நம்ம வேலை செய்யறாங்கடா. எல்லாம் ஹிந்திக்காரங்க. காணி கராலே ஜத்தியாரோ பாணி கராலே எல்லாம் இந்தியன் திராவிட தமிழர்களை ஆள வேண்டும் என்று துடிக்கும். தமிழ் தேசிய எல்லா மொழிகளை பேசிய நன்களை போல உரிமை பெற்று தமிழ் பேரின மக்கள் பெருமையோடு வாழ வேண்டும் என்று துடிக்கும். இதான் இந்தியத்திற்கும் திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும். உனக்கு புத்தாண்டு தெரியும். ஆனால் கன்னடனுடைய புத்தாண்டு தமிழ்நாட்டிலே விடுமுறை. தெலுங்கு ஆந்திர வருடப்பிறப்பிற்கு தமிழ்நாட்டிலே விடுமுறை. ஓணத்திற்கு தமிழ்நாட்டிலே விடுமுறை. ஆனால் உன்னுடைய புத்தாண்டிற்கு எந்த மாநிலத்தில் விடுமுறை? ஆமா, ஏன் கேட்டீங்கன்னா நீ இந்தியன் இல்ல, திராவிடம் இல்ல, நீ தமிழ் தேசியன். அவ்வளவுதான் அவ்வளவுதான் மைனார். சும்மா போடுவான். அன்னைக்கு சீமான் இவெல்லாம் ஒரு ஆளா சீமான் இருப்பான், கதை சொல்லிடுவான். இவெல்லாம் ஒரு ஆளா அப்படித்தான் இருந்தேன். எப்ப 2008 பிப்ரவரி வர. அதுக்கப்புறம் எப்படி தெரியுமில்ல, என் துவக்கில் இருந்து வருகிற தோட்டாவிற்கு என்ன வலிமையோ தம்பி உன் வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன வலிமையான நீ கலைக்க தமிழ் தேசம் ஒன்று கிடையாது. அது ரெண்டு ஒண்ணுதான். நமக்கு ஒண்ணு தர்சனம் இல்லாது 26க்கு பிறகு திராவிடம் மண்ணுதான். தமிழ் தேசம் மட்டும்தான். ஒரு தங்கச்சி பாண்டியன் தொந்தரவு பண்ணிடுறா, நாங்க போராடாம பிடிச்சு பிடிச்சு உள்ள போட்டுல அவன் ஆட்டோ சங்கருக்கு அப்பா பண்ணது எனக்கு சந்தேகமா. நீ யாரிடம் இருந்து யாரை காப்பாற்ற போராடுறதா நீதான் விசாரிச்சு நிலைநாட்டு. ஒரு பெண்மகன் தனக்கு ஏற்பட்ட கொடுமையை வாக்குமூலமாக கொடுத்ததை பாதி செய்வது ஒரு கொடுமை ஆட்சி வரலாற்று என்னை இப்படி சித்திரவதை செஞ்சால வாக்குமூலத்தை நாங்கள் அப்படின்னு வெளியிட்டு அது டெக்னிக்கல் யாரார் அப்படின்னு எப்படி இருக்கு? துப்பாக்கி எடுத்து ஒரு போனா போட்டு கொண்டு விசாரிக்கும் போது சாரி டெக்னிக்கல் என்ன என்ன மாதிரி